Hello friends, welcome to ECRE and this is Nitya Kadiravan. Please subscribe my channel. நிறைய நியூ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆரி கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் டபுள் சைட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் டுலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன் அண்ட் சில்க் த்ரெட் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு அது நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா திலகம் ஷேப் தலைகீழாக வரைஞ்சிருக்கேன். அதோட முக்கால் பாகத்தில் லீஃபோட முக்கால் பாகத்தில் திலகம் ஷேப் தலைகீழாக வரையணும். திலகம் ஷேப் முக்கால் பாகம் இருக்கணும் லீஃப் ஷேப்பில். ஸோ அதனால இதை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன். திலகம் ஷேப்பில் முக்கால் பாகத்தில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அந்த டாட்டில் குத்தி நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு திலகம் ஷேப்போட அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அவுட்லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லீஃபோட டாப்பில் கொண்டு போய் த்ரெட்டை எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி நம்ம ரிவர்ஸில் த்ரெட்டை இழுத்துட்டு வருவோமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு கீழே குத்தி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். திரும்ப சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று பண்ணிக்கணும். திரும்பவும் த்ரெட்டை எடுத்து திலகம் ஷேப்போட அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி சைடில் இப்போ ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். லீஃபோட அவுட்லைனில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். திலகம் ஷேப்பில் பண்ணும்போது நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதே சமயத்தில் லீஃப்க்கு போய் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈவனான கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். திலகம் ஷேப்பில் பக்கத்தில் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு லீஃபில் ஈவனாக கேப் விட்டு அதோட அவுட்லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி த்ரெட்டை குத்தி இழுத்துட்டு பின்னாடி இழுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு கீழே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூவாக இதே மாதிரி திலகம் ஷேப்பில் நெருக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஈவன் கேப் விட்டு திரும்பவும் லீஃபோட அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை இழுத்துட்டு த்ரெட்டை பேக்கில் இழுத்துட்டு திரும்பவும் இதையே கண்டினியூ பண்ணணும். எப்போவுமே நம்ம ரைட் சைட் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிக்கணும். ஒரு சைட் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி முடித்து தான் அடுத்த சைடை ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எண்டு வரைக்கும் சேம் மெத்தடில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப்பில் நெருக்கமாக குத்தி ஃபில்லப் பண்ணணும். அதே சமயத்தில் லீஃபில் ஈவனாக கேப் விட்டு ஒரு சைட் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி எண்ணாட் போட்டுக்கணும். திரும்பவும் லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த முக்கால் பாகம் திலகம் ஷேப்பில் வச்ச டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திலகம் ஷேப்போட அவுட்லைனுக்கு நெருக்கமாக திலகம் ஷேப்போட அவுட்லைனில் நெருக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும் லெஃப்ட் சைடில். தென் நம்ம ரைட் சைடில் எப்படி லீஃபோட அவுட்லைனில் கேப் கொடுத்து பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஈவனான கேப் கொடுத்து அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு கரெக்டான கேப் கொடுத்து நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். த்ரெட்டை பின்னாடி இழுத்துட்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி த்ரெட்டை பின்னாடி இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ரைட் சைடில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சுற்றிலும் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நடுவில் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுற்றிலும் சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் பீடில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் மெத்தடில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் ஸ்டிச்சை வச்சு எப்படி டபுள் கலரில் டபுள் ஷேடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டில் தென் பாய். Subscribe my channel for more videos. Thanks for watching. Subscribe my channel. ECRE.